ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய நவுன்ஸ், 2 நவுன் சேம் மீனிங்காக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ லெசன் பார்க்குறதுக்கு வந்து இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம பார்க்கலாம் லெசன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து ஹவுஸ் அண்ட் ஹோம். இது ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரே மீனிங் தான் இல்லையா? வீடு அப்படின்னு சொல்கிறது தான் ஹவுஸ்ன்னு, நம்ம ஹோம் அப்படின்னு ரெண்டுமே சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பட் இது ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. அதுதான் நம்ம கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹவுஸ்னால் என்ன, ஹோம்னா என்ன, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யூ ஷுட் நாட் சே, ஓகே, டோன்ட் சே யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ். நீ உங்கள் வீட்டுக்கு போகலாம் இப்போ அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது நம்ம ஹவுஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தில் வந்து நம்ம இருக்கலாம், உயிர் வாழக்கூடிய ஒரு கட்டிடம், நம்ம வசிப்பிடம்னு சொல்கிறோம் இல்லையா பொதுவாக. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஹோம்னு சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்னா, பொதுவாக எல்லா வீடுமே வந்து ஹவுஸ் அப்படின்னு சொல்லிடலாம். பட் நம்மளுடைய வீடு இருக்கு இல்லையா, நீங்கள் உங்களுடைய சொந்த வீடு, நீங்கள் தங்கி இருக்கிற வீடு, உங்களுடைய சொந்த வசிப்பிடம், என்னுடைய சொந்த வீடு, சொந்த வசிப்பிடம் வந்து ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது. உங்கள் தெருவில் நிறைய வீடுகள் இருக்கும் இல்லையா, அந்த வீடுகள் எல்லாமே ஹவுஸ் தான் சொல்லணும். நம்ம there are lot of houses in my street அப்படின்னு சொல்லணும். அதே இதில் அந்த தெருவில் வந்து உங்களுடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடை தான் நம்ம வந்து ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கரெக்டான சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் கோ ஹோம் நவ். ஓகே, உன்னுடைய வீட்டிற்கு போ அப்படின்னு சொல்லணும். நீ பொதுவாக வந்து வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீடுன்னு சொல்கிறது தான் நம்ம வந்து யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரிஞ்சுக்கங்க. அதனால் ஹவுஸ்னா என்ன அர்த்தம், ஹோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோம்னா நம்ம இன்னும் 2-3 இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் டவுன்னா நம்மளுடைய சொந்த ஊர், நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படி கூட சொல்லலாம், இல்லை சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஹோம் கண்ட்ரினா நம்மளுடைய சொந்த நாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஹோம் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஹோம் அப்படிங்கிறது இந்த 2 இடத்துலையும் வேறுபடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஸோ அடுத்தது வந்து ஹேபிட் அண்ட் கஸ்டம். இந்த 2 நவுன் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான் இருக்கும். பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஹேபிட் அப்படின்னு சொல்கிறோம். கஸ்டம்னா இன்னொன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏர்போர்ட்லலாம் கஸ்டம்ஸ் செக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஹோமோனிம்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சேம் வேர்டு, சேம் ஸ்பெல்ட்டு இருந்து, சேம் ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன் சேமாக இருந்தது அப்படின்னா அதை ஹோமோனிம்ஸ்னு சொல்லுவோம். அதை தனியாக நம்ம பார்த்துக்கலாம். கஸ்டம் அப்படிங்கிறது 2 மீனிங். ஒன்று வந்து அந்த கஸ்டம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கலால், சுங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே பார்க்கக்கூடியது வந்து பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோமோனிம்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, WATCH. வாட்ச்னா என்ன அர்த்தம்? நம்ம பொதுவாக கை கடிகாரம் கையில் கட்டி இருக்கிறதுக்கு வாட்ச்னு அர்த்தம் இல்லையா. அதே இன்னொரு மீனிங், அதே வாட்ச், அதே ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷனுக்கு பார்த்தல் அப்படின்னு இருக்குது இல்லையா. வாட்ச் தேர், டோன்ட் வாட்ச் தேர், அப்படி அங்கே பார்க்காதே அப்படின்னு சொல்கிறோம். வாட்ச் மேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது மாதிரி நிறைய மீனிங்ஸ், டிஃப்ரென்சஸ் இங்கிலீஷில் இருக்குது. ஹோமோனிம்ஸில் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போ ஹேபிட்ஸ் அண்ட் கஸ்டம், அது ரெண்டும் ஒரே அர்த்தங்கள் இருந்தாலும் அதனுடைய யூசேஜ் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹேபிட்க்கு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. டோன்ட் சே telling lie is a very bad custom. ஓகேயா? ஸோ பொய் சொல்கிறது வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி ஏன்னு நான் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் சொல்லிடுறேன். ஹேபிட் அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவலாக ஒருத்தருடைய பழக்க வழக்கம் இருக்கிறது வந்து நம்ம ஹேபிட் அப்படின்னு சொல்கிறோம். அதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைன்னா ஒரு சொசைட்டி, இல்லைன்னா ஹோல் கண்ட்ரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து, அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கத்தை வந்து நம்ம கஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஹேபிட் அப்படின்னா இண்டிவிஜுவலாக நம்மளுடைய பழக்க வழக்கம், கஸ்டம் அப்படின்னா பொதுவாக ஒரு நாட்டிற்குரிய பழக்க வழக்கமோ ஒரு சொசைட்டியில் உள்ள ஒரு பழக்க வழக்கமோ சொல்லும் பொழுது நம்ம கஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெல்லிங் லைஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தர் சொல்கிறது இல்லையா, பொய் சொல்கிறது, ஒருத்தன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டினுடைய பழக்க வழக்கம் கிடையாது அது வந்து. அதனால் டெல்லிங் லைஸ் இஸ் அ
வெரி பேட் ஹேபிட் அப்படி தான் சொல்லணும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு பழக்க வழக்கம் தான் அந்த பொய் சொல்கிறது. அதனால் டெல்லிங் லைஸ் இஸ் எ வெரி பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது you don't say the Chinese have strange habits. So Chinese வந்து பொதுவாக they have ரொம்ப வித்தியாசமான பழக்க வழக்கம் இருக்கும். தவளையை பிடிச்சி சாப்பிடுவாங்க, பாம்பை பிடிச்சி சாப்பிடுவாங்க, கரப்பாம்பூச்சி, பாம்பு, பல்லி எல்லாத்தையும் சாப்பிடுவான். அவனுடைய பழக்க வழக்கமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் சைனீஸில். இந்த கொரோனா வைரஸும் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சி விட்டுட்டாங்க. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பழக்க வழக்கம், அதை தான் ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட்ஸ்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே ஹேபிட்ஸ்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோல் சைனீஸ் பீப்புளை சொல்கிறோம் இல்லையா, மொத்த நாட்டையும் நம்ம வந்து சொல்கிறோம் அந்த நாட்டு மக்களை பற்றி. அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து கஸ்டம் அதுதான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ த சைனீஸ் ஹேவ் ஸ்ட்ரேஞ்ச் கஸ்டம். ஓகேயா? ஸோ ஹேபிட் எங்கே யூஸ் பண்ணணும், கஸ்டம் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டர் அண்ட் மிடில். ஓகே, அப்போ சென்டர்னு நம்ம சொல்லும் பொழுதும் நடுவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மத்தியில் அல்லது நடுவில் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மிடில் அப்படிங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா மத்தி அல்லது நடுவில்னு தான் அந்த அர்த்தங்கள் வருது. ஆனால் இது ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் அப்படின்னு சொன்னால் அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குதோ அதிலிருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடமும் வந்து கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ சர்க்கிள் இருக்குது, சர்க்கிள்னா வட்டம் போடுறோம், வட்டத்தில் வந்து சென்டர்னு சொல்கிற மையத்தில் ஒரு புள்ளி வைக்கணும். அந்த புள்ளியிலேருந்து நம்ம எல்லா சைடும் அளந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரேடியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆரம் இல்லையா, அந்த ஆரம் இல்லைன்னா டயாமீட்டர் ஃப்ரம் திஸ் எண்ட் டு தேட் எண்ட், அந்த சர்க்கிளில் எந்த சைடுனாலும் சேம் லென்த்தாக இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் சென்டர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். மிடில் அப்படிங்கிறது வந்து அந்த ரேஷியோ வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். சென்டர் பாயிண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கும். அதனுடைய சரௌண்டிங்ஸ் வந்து அதை வந்து நம்ம மிடில் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கொஞ்சம். ஃபஸ்ட்டு சென்டருக்கு பாருங்கள். டோன்ட் சே ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். ஓகேயா? அது மிடில் ஆஃப் த சர்க்கிள் எங்கே வந்தாலும் அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து சென்டர் தான். ஸோ ஸ்டாண்ட் இன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், அதுதான் கரெக்டான ஒரு இது. அப்புறம் மிடிலுக்கு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நாட் சே he was in the center of the street. ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து அவன் சென்டரில் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த தெருவினுடைய கடைசி முனையோ அந்த பின்பக்கமோ சைடோ எல்லாமே கரெக்டான ஒரு லென்த்தில் இருக்காது. அதனால் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து மிடில் அப்படின்னு யூஸ் பண்ணணும். he was in the middle of the street, அதுதான் கரெக்டு. ஸோ சென்டர் மிடில் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் நவுன். ஷேட் அண்ட் ஷேடோ. ஓகே, ஷேடு அப்படின்னு சொன்னால் என்னென்னா சூரிய ஒளி படாத இடம் தான் ஷேடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எப்படி சொல்லலாம், அது நம்ம சூரிய ஒளி பட்டு அந்த ஷெல்டர் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து ஷேடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நிற்கும் பொழுது நிழல் விழுது இல்லையா, நிழல் வந்து எப்படி கீழே விழுது, நம்ம மேலே சூரிய ஒளி பட்டு நம்ம மேலே வந்து நம்ம சூரிய ஒளியை மறைக்கிறோம். நம்ம மறைக்கிறதுனால நம்மளுடைய பிம்பம் பேக் சைடு பிளாக் கலரில், அதை தான் நிழல் ஷேடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஷேடோ அப்படிங்கிறது வந்து ஒரு பிக்சருக்கு வந்து ஒரு பிரதிபிம்பம் கொடுக்குறது. சைடில் வந்து நம்ம வரைகிறதோ ஷேடோ கொடுக்குறதோ அதை வந்து நம்ம ஷேடோ அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. யூ ஷுட் நாட் சே ஐ லைக் டு சிட் இன் த ஷேடோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ லைக் டு சிட் இன் த ஷேட், அதுதான் கரெக்டான ஒரு இது. மரத்தடி நிழலில் உட்கார வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம், விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஷேடோக்கு பார்த்தீங்கன்னா the dog saw his shadow in the water. டாக் வந்து அதனுடைய பிம்பத்தை தான் கீழே பார்க்குது இல்லையா, அதுதான் ஷேடோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the dog saw his shadow in the water, அதுதான் கரெக்டான இது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. கஸ்டமர் அண்ட் கிளையண்ட், இது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இல்லையா. என்னுடைய கஸ்டமர் அவங்க, என்னுடைய கிளையண்ட் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா. பொதுவாக கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் போய் நம்ம ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கஸ்டமர் அந்த கடைக்கு, ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து. அதே இது கிளையண்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. கிளையண்ட் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு லாயர் இருக்கார், ஒரு லாயர்கிட்ட வந்து ஒரு பார்ட்டி வர்றாங்க ஒரு கேஸ் விஷயமா அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள கஸ்டமர்னு சொல்லக்கூடாது, கிளையண்ட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பேங்க்லேயும் கிளையண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் சே
தட் grocer has plenty of clients. grocerனா ஒரு பலசரக்கு வியாபாரி, பலசரக்கு வியாபாரம் பார்க்குறாங்கல்ல, பலசரக்கு கடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் grocer has plenty of clients அப்படின்னு சொன்னால் அது ராங். the grocer has plenty of customers அப்படின்னு சொல்லணும். அதே இது கிளையண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா don't say the lawyer has plenty of customers அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே டைம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா that lawyer has plenty of client அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். புரிஞ்சிடுச்சா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ட்ராவல் அண்ட் ஜேர்னி. இதுவும் கிட்டத்தட்ட ஒருமித்த வார்த்தைகள் தான் இல்லையா, பயணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிக்கும். ஆனால் இங்கே ஜேர்னி அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறது வந்து பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ட்ராவல் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வேர்ப், இது வந்து நவுன் கிடையாது, வினைச்சொல். ஓகே, நகர்தல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். ஸோ வாட் எவர் மேபி த திங்ஸ், இஃப் இட் moves from one place to another place, we can say the word travel. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணும்போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது என்ன சொல்கிறது, நகர்தல் தான் ட்ராவல் அப்படிங்கிறது. ஜேர்னி அப்படின்னா பயணம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டோன்ட் சே அவர் ட்ராவல் டு டெல்லி வாஸ் லவ்லி. இப்படி வந்து சொல்லக்கூடாது. அவர் ட்ராவல் டு டெல்லின்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜேர்னி டு டெல்லி வாஸ் வெரி லவ்லி ஆர் லவ்லி, அந்த மாதிரி சொல்லலாம். எங்களுடைய பிரயாணம் பயணம் மிகவும் அழகாக இருந்தது டெல்லிக்கு போகும் பொழுது அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே ட்ராவல் அப்படிங்கிற வார்த்தை வந்து நவுனாவும் வரும். எப்படி வரும், எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா ட்ராவலிங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது நவுன் ஆகிடும். இப்போ ப்ளே அப்படின்னு சொல்கிறோம், விளையாடுறது. ப்ளேனா என்ன சொல்கிறோம், பொதுவாக விளையாடுறது. அதே நீங்கள் பிளேயிங் அப்படின்னு சொன்னால் நவுன் ஆகிடும். அது வந்து பிளேயிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், விளையாடுதல் உடல் நலத்திற்கு நல்லது. ப்ளே அப்படின்னு மட்டும் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது என்னென்னா வேர்பு தான். அதே மாதிரி ட்ராவல் அப்படிங்கிறது வேர்பில் தான் இருக்கும். ட்ராவலிங்னு நம்ம சொல்லும் பொழுது தான் அது நவுனாக மாறுகிறது. ஓகே, லெட்ஸ் see the next word, foot and leg. ஓகேயா, ஃபுட் அண்ட் லெக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட் லெக் ரெண்டுமே வந்து ஒரு மீனிங் மாதிரி தெரியுது இல்லை, ஆனால் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். லெக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருந்து கீழே வரைக்கும், அதாவது நம்ம லெக் இஸ் த பார்ட் ஆஃப் த பாடி. நம்ம உடலில் ஒரு பாகம் வந்து கால் என்று சொல்வது. அந்த கால் எந்த பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியிலிருந்து கீழே கரண்டை கால்னு சொல்கிறோம் இல்லையா, கரண்டைக்கால்னு கெண்டைக்கால் கரண்டைக்கால்னு சொல்கிறோம். அந்த இடம் வரைக்கும் அந்த கொலுசு போடுறோம், ஆங்கிள்னு சொல்லுவோம், ஆங்கிளெட் போடுற இடம், அந்த கொலுசு போடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வரைக்கும் கால் நம்மளுக்கு வந்து லெக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் அப்படிங்கிறது அதற்கு கீழே உள்ள அந்த பாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். டோன்ட் சே ஐ ஹர்ட் மை ஃபுட். ஓகேயா, என்னுடைய ஃபுட்டை வந்து எனக்கு இன்ஜூர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த எக்ஸாக்டாக பாதத்தில் இருந்தால் தான் சொல்ல முடியுமே தவிர உங்களுடைய தொடையிலையோ கெண்டைக்கால்லையோ மூட்டுலையோ ஒரு அடிபட்டு இருந்ததுன்னா நம்ம அதுக்கு ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது. ஐ ஹர்ட் மை லெக் அப்படி தான் சொல்லணும். ஸோ இஃப் த இன்ஜுரி இஸ் எனிவேர் above the ankle we can say the hurt in the or I hurt my leg, there is a hurt my leg in my leg, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஃபுட் அப்படிங்கிறது பாதத்தை குறிக்கும். அந்த கொலுசு போடுற அந்த ஆங்கிளுக்கு கீழே உள்ள பகுதி, ஆங்கிளுக்கு மேலே உள்ள பகுதி, இடுப்பு பகுதி வரைக்கும் உள்ளது கால், லெக் அப்படின்னு குறிக்கும். அந்த லெக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம லெக் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது ஃபுட்டும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதையும் சொல்லிடுறேன் நான். த லெக் ஆஃப் த சேர், த லெக் ஆஃப் த டேபிள், த லெக் ஆஃப் த பெட், அந்த இதுக்கு எல்லாமே நம்ம லெக் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். த ஃபுட் ஆஃப் த மவுண்டெயின், த ஃபுட் ஆஃப் த வால், த ஃபுட் ஆஃப் த ஹில், அந்த மாதிரி நம்ம ஃபுட் அந்த அடிவாரம் அடிப்பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாதம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். அது எல்லாத்துக்குமே நம்ம ஃபுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் அஸ் see the next one. ஃபிங்கர் அண்ட் டோ, இதுவும் ரெண்டு வார்த்தையும் ஒன்று போல தான் தெரியும். இது ரொம்ப சிம்பிள். ஆனால் ஃபிங்கர் அப்படிங்கிறது கையில் உள்ள விரல்களை நம்ம குறிக்கிறதுக்கு வந்து ஃபிங்கர் அப்படின்னு சொல்கிறோம். அதே காலில் உள்ள விரல்களை குறிக்கிறதுக்கு ஃபிங்கர்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு வந்து டோ அப்படின்னு சொல்லுவோம். மறந்துடாதீங்க, கையில் உள்ள விரல்களுக்கு தான் நம்ம எப்பொழுதும் ஃபிங்கர் சொல்கிறோம், காலில் உள்ள விரல்களுக்கு டோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டோன்ட் சே ஐ ஹர்ட் அ ஃபிங்கர் ஆன் மை ரைட் ஃபுட். ஓகே, ரைட் ஃபுட்டில் வலது பாதத்தில் வந்து என்னுடைய விரல் வந்து அடிபட்டிருக்கு, காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஐ ஹர்ட் எ டோ
ஆஃப் மை ரைட் ஃபுட் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகேயா? ஸோ டோ அப்படிங்கிறது வந்து பாதத்தில் உள்ள ஒரு என்ன சொல்கிறோம் விரல்களுக்கும், ஃபிங்கர் அப்படிங்கிறது கையில் உள்ள விரல்களுக்கும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம்ஸ் அண்டு ஹேண்ட் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸும் நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ ஐ ஹேட் எ டோ. இப்போ பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அனிமல்ஸ் பறவைகளுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம்னா ஃபிங்கர்னு சொல்ல மாட்டோம், டோஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா அது எல்லாத்துக்குமே அந்த ஃபிங்கர்ஸ் ஆனது காலில் தான் இருக்குது, அதுக்கு கை அப்படிங்கிற பகுதி எந்த பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ கிடையாது. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் டோ தான் யூஸ் பண்ணுறோம் அந்த அனிமல்ஸ்லாம் குறிக்கும் பொழுது. ஸோ ஃபிங்கர் டோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பொயட்ரி அப்படின்னு சொல்கிறோம், பொயம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு சேம் மீனிங் மாதிரி தான் இருக்குது இல்லையா? பொயட்ரி அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல்களின் தொகுப்பு. ஒரு பாடல் வந்து பெரிய பாடலாக இருக்குது, அதில் வந்து 4 லைனாக இருக்குது, ஒரு 10 என்ன சொல்கிறது ஸ்டான்ஸான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்டான்ஸானா பேராகிராஃப்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த 10 ஸ்டான்ஸாக இருக்குது ஃபுல்லாக வந்து பொயட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் எடுத்து நம்ம சொல்லக்கூடியது தான் பொயம் அப்படிம்போம். சிம்பிளாக சொல்லணும்னா poem is the part of the poetry or poem is the piece of a poetry. ஓகேயா? பொயட்ரியில் உள்ள ஒரு சின்ன பகுதி, சின்ன பாகம் தான் poem அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ ஹாவ் அ poetry to learn by heart. ஓகேயா? அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பொயட்ரி ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம்னா பொயம் தான் இங்கே சொல்லணும். ஐ ஹாவ் அ பொயம் டு லேர்ன் பை ஹார்ட். மனப்பாடம் செய்கிறதுக்கு பாடலை மனப்பாடம் செய்ய வேண்டியுள்ளது, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். இந்த காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி தெரியுதுல பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அதுதான் இந்த மாதிரி தான் டிஃப்ரென்சஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. பொதுவாக காஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு கோல்கேட் பேஸ்ட் வாங்குகிறோம், காசு கொடுக்குறோம், அது வந்து ப்ரைஸ். ஓகேயா? ஸோ த கஸ்டமர் இஸ் கிவிங் மணி டு த ஷாப்கீப்பர், ரைட்? அதாவது ஒரு கஸ்டமர் வந்து கடைக்காரர்கிட்ட ரூபா கொடுத்து பொருளை வாங்குறாரு, அந்த கஸ்டமர் கொடுக்குற ரூபாய் வந்து ப்ரைஸ், அதனுடைய ப்ரைஸ். ஓகேயா? அதே காஸ்ட் என்னென்னா அந்த ஷாப்கீப்பர் கொடுக்கக்கூடிய விலை இருக்கு இல்லையா அந்த பொருளுக்கு வாங்குகிற இடத்துல, அது காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஷாப்கீப்பர் கொடுக்கக்கூடிய விலை இது மணிக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். கஸ்டமர் கொடுக்கக்கூடிய விலைக்கு வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் சே வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் வாட்ச். நீங்கள் ஒரு கடையில் போகிறீங்க, ஷோரூம் போயிட்டு வாட்சினுடைய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் வாட்ச் அதுதான் கேட்கணும். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் வாட்ச் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. வாட்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் வாட்ச், அதுதான் கரெக்டான ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்கலாம் நம்ம ஏர் அண்ட் விண்ட். இது ரெண்டும் ஒன்று போல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஏர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மிக்சர் ஆஃப் கேஸஸ் இன் த அட்மாஸ்பியர். மிக்சர்னால் என்னது? கலவை. கேஸஸ்னுடைய வாயுக்குள்ளுடைய கலவையை தான் ஏர்னு சொல்கிறோம். எதில்? அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா இந்த வானவெளியில் வந்து. விண்டு அப்படிங்கிறது வந்து மரத்தில் இலைகள் அசைவதனாலும் மரங்கள் ஆடுவதனாலும் வரக்கூடியதான் விண்டு. ஏரில் இருந்து தான் நம்ம ப்ரீத்திங்கு ஆக்சிஜன் எடுக்கிறோம், பிராணவாயு. ஆக்சிஜன் வந்து we take intake or breathing or inhale oxygen from the air. Okay? So wind அப்படிங்கிறது it comes what we can say the movement of the trees and leaves and it comes during the monsoon time. Okay? Monsoon time இது வரும் wind அப்படிங்கிறது. அதுதான் ஏருக்கும் விண்டுக்கும் உள்ள ஒரு மெயினான வித்தியாசம். ஸோ டோன்ட் சே த ஸ்ட்ராங் ஏர் ப்ளூ ஹேட் தட் வே ஹேட் அவே. ஓகே? ப்ளூ ஹேர் ஹேட் அவேனா தலையில் உள்ள தொப்பியை தூக்கிட்டு போயிடுச்சு, பயங்கரமான காற்று அடிச்சுது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஏர் கிடையாது, அது வந்து விண்டு. ஓகேயா? த ஸ்ட்ராங் விண்ட் ப்ளூ. ப்ளூனா என்னது? வீசியது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ப்ளோயிங்னா வீசுகிறது. த ஸ்ட்ராங்னா பெரிய விண்டு, ஒரு மோசமான காற்று அவள் தலையில் இருக்க தொப்பியை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் த ஸ்ட்ராங் விண்ட் ப்ளூ ஆன் ஹர் ஹேட் அவே. த ஸ்ட்ராங் ப்ளூ ஹேட் அவே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த லெசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் எங்களுடைய மெம்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் அபவுட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம், நீங்கள் சர்ச் பண்ண தேவையே கிடையாது. அப்புறம் கமெண்ட் கொடுங்க கீழே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். We can meet in the next video. ஓகே? அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல லெசனோட சந்திக்கலாம். Until then, bye, take care. நான் உங்கள் செந்தில்குமார்.